நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 650வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 650வது நாளில் பல திருப்பங்கள். அதில் ஒன்று, இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த பல தளபதிகள், களத்தில் உள்ள தளபதிகள், நாம் தொடர்ந்து சண்டையிடுவது எந்த பலனையும் தராது, நமது இராணுவத்தினருக்கு எங்கேயும் தங்க இடமில்லை, அதனால் அவர்கள் ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியர் அது போன்ற வாகனங்களிலே தங்குகிறார்கள். இதனால் போராளிகளுக்கு மிக எளிதான இலக்காக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் எளிதாக நமது இராணுவத்தினரை கொலை செய்து விடுகிறார்கள். நமது மக்களிடம் நான் எல்லாவற்றையும் மறைத்தாலும் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நாம் தகவல்களை சொல்லுகின்ற போது பெரிய கொந்தளிப்புகள் ஏற்படுகிறது. இராணுவத்தை சார்ந்தவர்களை காசாவுக்கு போ என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நேற்றும் 18 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதில் நேற்று 202 பேராட்ரூப்பர்ஸ் பிரிகேட் என்பதை போராளிகள் 4 பக்கங்களிலும் இருந்து கார்னர் பண்ணி அடித்திருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானோர், அதாவது அதில் சென்ற 60 பேரில் 55 பேரும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 5 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். இதில் அதே போல ஜெய்தூன் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அல் ஜெய்தூன் பகுதியிலே ஒரு D9 புல்டோசரையும் ஒரு வாகனத்தில் ஏபிசி என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் ஆம்புஷ் மூலம் தாக்கி அழித்திருக்கிறார்கள். அடுத்தது, ஒரு எந்த வீடும் பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் நாம் போய் தங்கினால் அது ஏற்கனவே வெடிகுண்டுகளால் நிரப்பப்பட்டவனவாக இருக்கிறது. நாம் எப்படி தேடினாலும் இந்த வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்க முடிவதில்லை. ஆனால் நாம் உள்ளே சென்று செட்டில் தங்க உறுதி செய்தவுடன் அந்த கட்டடங்கள் இடிகின்றன, நமது இராணுவத்தினர் அழிகின்றனர் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம நெத்தன்யாஹூ எதையுமே பற்றி கவலைப்படாமல் யுத்தம் தொடர வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார். அடுத்தது, ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் போராளிகள் கைகளில் சிக்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கன்னிபால் டைரக்ஷன் என்று சொல்லக்கூடிய பிணந்தின்னும் அறிக்கை என்று உத்தரவு என்று சொல்லலாம். இந்த கேனிபாலிசம் என்பது மனித வரலாற்றின் ஒரு கட்டத்தில் மனிதனின் இறைச்சியை மனிதன் சாப்பிட்ட ஒரு காலம் உண்டு. அதைத்தான் கேனிபாலிசம் என்று சொல்வார்கள். அதே போல இஸ்ரேலிய இராணுவத்தினரை பிணமாக்கும் பணியை இஸ்ரேலியர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஏனென்று சொன்னால், சில சரண்டர் ஆனவங்க, போராளிகளிடம் சரண்டர் ஆனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டிவிட்டி இஸ் பெட்டர் தேன் டெத். அவர்களிடத்தில் சிறைப்படுவது மரணத்தை விட சிறந்ததல்லவா, அதனால் சிறைப்படுகிறோம் என்று. அதனால நீ மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது, அவர்களிடத்தில் நீ சரண்டராகியும் நீ தப்பிக்க முடியாது என்பதனால தான் இந்த கேனிபால் டைரக்ஷன் என்பது தெளிவு. முதலில் ஃபார் ஃபியர் ஆஃப் கேப்சர்ன்னு சொன்னாங்க. கேனிபால் டைரக்ஷன் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினரை இஸ்ரேலிய அழித்து விட வேண்டும், அவர்கள் பிடிபடுவது போல இருந்தால் என்ற சந்தேகம் வந்தாலேயே அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்வதற்கு இஸ்ரேலிய தளபதிகள் உத்தரவு கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த சைடு ஏன் அவங்க சரண்டர் ஆகுறாங்கன்னா, எப்படியும் சாவ போகிறோம், அதுக்கு அவன்கிட்ட போனால் கொஞ்சம் சொகுசாக இருந்துட்டு போயிடலாம், உயிரோடையாவது இருந்துவிட்டு போயிடலாம், கேப்டிவிட்டி இஸ் பெட்டர் தேன் டெத் என்று ஒரு கூக்குரலை எழுப்பி இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இஸ்ரேலுக்கு இருந்ததால் அவர்கள் எங்கே போனாலும் வாழ முடியாது என்று கொண்டு விடுங்கள். எப்படி பாருங்க, இராணுவத்தை எப்படி நடத்துகிறான்னா, அவங்க சரண்டரானா சுட்டு கொன்றான், பின்ன ஓடி வந்தால் கடுமையான வேலைகளை கொடுக்குறான், உயர் ஜாதி இதர்களை தவிர மற்றவர்களுக்கு. அதே போல் நேற்று கான்யூனிஸில் தான் நேற்று வடக்கு தெற்கு மேற்குன்னு 4 பகுதியிலும் சாரா அல் குட்ஸு காசம் பிரிகேட்ஸு இவங்க எல்லாம் சுற்றி நின்று தாக்கி இருக்கிறார்கள். அதில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இன்னும் அங்கே இருந்தான்னு தெரியல, ஆனால் நேற்று அதை தரைமட்டம் ஆக்கியிருக்கிறார்கள். அடுத்தது, அல் மிந்தர் ஸ்ட்ரீட் சுஜையாவில் அல் ஜெய்தூனில் ஒரு பயங்கரமான ஆம்புஷு, பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபைட்டு, பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். 48 பேரை ஆஸ்பத்திரியை கொண்டு சேர்த்ததா மருத்துவமனைகள் தகவல் சொல்லுகின்றனே தவிர இஸ்ரேலிய இராணுவம் எதையும் சொல்லவில்லை. அடுத்தது அல் சுஜாக் வந்தால்
அல் மிந்தர் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய தாக்குதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல் சத்தார் அல் கார்பி என்ற இடம், அதுவும் கான் யூனிஸ் இன்னொரு பகுதி. அங்கேயும் வந்த புல்டோசரையும் அழித்திருக்காங்க, இராணுவ வாகனத்தில் வந்தவர்களை அழித்திருக்கிறார்கள். இப்போ இராணுவ வாகனங்கள் என்று இஸ்ரேலிய வாகனங்களுக்கு என்ன பெயர் என்று சொன்னால், ஏற்கனவே அடிந்து நொறுங்கி தகரடப்பா ஆகி போனவற்றை நிமித்தி எடுத்து தான் வெஹிக்கிளாக வருது. அதனால் போராளிகளுக்கு மிக எளிதாக அவர்களை அழித்து விட முடிகிறது. அடுத்தது ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்கேன் எங்க சென்ட்ரல் கான்யூனிஸ்ல இருந்து. கான்யூனிஸை இவன் பிடிக்கிறதுக்கு இந்த 650 நாளாகவும் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை. அவன் கான்யூனிஸ்ல இருந்து ராக்கெட் அனுப்புகிறான். எங்க காசா வளாகத்தில் ஹிஸ்புங்கிற ஏரியாலையும் என்ற ஏரியாலையும் இருந்த செட்டில்மெண்ட் அவ்வளோத்தையும் மிச்சம் மீதி இருந்ததை நேற்று தகர்த்து இருக்கிறார்கள். அஸ்கலான் அஸ்தூதுக்கு வழக்கமாக இவங்களும் தாக்குதல் நடத்துகிறார்கள், ராக்கெட்டுகளை அனுப்புகிறார்கள். அல் குல்சம் ராக்கெட்டுகளை அனுப்புகிறது. அடுத்து சூசைடு பற்றின அறிக்கைகளுக்கு தனியாக ஒன்று போட்டான், டெத் அண்ட் டீட்டெயில் டிபார்ட்மெண்ட்டுன்னு. அவங்க ஒன்றையும் சொல்லலை. ஆனால் நேற்று மட்டும் பாருங்க, இஸ்ரேலிய இராணுவத்திற்கு வழி கிடையாது. சரண்டர் ஆகி கேப்டிவ்ஸா, அதாவது போர் கைதிகளாக போயிடலான்னா இவன் இராணுவமே அதை அழிக்குது. இப்போ போராளிகளே பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், போராளிகள் பிடிச்சிட்டு போகும்போது தாக்குனா இவனும் ஜாவான் போராளிகளும் ஜாவாங்கிற அடிப்படையிலும் சில தாக்குதல் நடக்குது. ஆனால் போராளிகள் வசமாக தப்பித்துக் கொள்கிறார்கள், இவர்கள் தான் இறக்கிறார்கள். அதனால் வெளியில் திரும்பி வந்தால் அங்கே பயங்கரமான மனிதாபிமானமற்ற தண்டனைகள். அதனால அவன் இன்னைக்கு இப்போ எது நல்ல தெரியும்னா, சூசைட் இஸ் பெட்டர் தேன் கேப்டிவ் சரண்டர் அண்ட் ரன்னிங் அவே. தற்கொலை தான் நமக்கு ஒரே வழி என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்படி ஒரு இராணுவம் விரக்தி வயப்பட்டு தற்கொலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற போதும் இராணுவ தளபதிகள் நமக்கு என்னமே வழி இல்லைங்க, கண்டினியூடு ஃபைட்டிங் இஸ் ஆஃப் நோ அவைல், தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் நம்ம கேப்டிவ்ஸையும் கொண்டு வர முடியாது, ஹமாஸையும் அழிக்க முடியாது, டனல்ஸையும் அழிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அங்கே உணவுப் பொருள் வழங்குகிற இடம், நேற்று ஜபாலியா, நெட்சாரிம், ரஃபா, இந்த உணவுப் பொருள் வழங்கக்கூடிய இடத்துல நேற்று நிறைய பேரை கொலை செய்திருங்க, 77 பேர் இறந்திருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரைக்கும் உணவுப் பொருள் வழங்குகிற இடம்னு சொல்லிட்டு காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்றது 877 பேர். இப்போ இந்த நீண்ட நாள் உணவு பொருட்கள் தடை செய்யப்பட்டு விட்டதால் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி நடக்கிறது. நிறைய பட்டினி, குறிப்பாக நார்தன் காசால பட்டினி. அங்கிருந்து 20,000 30,000ன்னு ரஃபாக்கும் நெட்சாரிமுக்கும் வராங்க, அவங்கள சுட்டு தள்ளுறான். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவுப் பொருள் கிடைப்பதில்லை. இந்த அடிதடி ஆரம்பித்த உடனேயே எல்லாரும் சிதறி ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதில் குவைத் ஹாஸ்பிட்டல் நேற்று, அதாவது காசாவில் உள்ள குவைத் ஹாஸ்பிட்டல் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. வறுமை மட்டுமில்லை, பட்டினி மட்டுமில்லை, மால் நியூட்ரிஷன், அதாவது போதிய சத்துணவு இல்லாமல் குழந்தைகள் மிகவும் மெலிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது. இது நாம் ஏதோ அவன் அடித்தான் இவன் அடித்தான்னு சொல்லும்போது இந்த ஒரு பெரிய ட்ராஜடி அங்கே நடந்துகிட்டு இருக்குங்கிறத நாம் மறக்கக்கூடாது. காசம் பிரிகேட்ஸும் அல் குட்ஸும் நீ ஜெயிக்க முடியாது, நீ ஒப்பந்தத்துக்கு வா என்று நேற்று அபு உபைதா ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கிறாரு. நீ தான் எல்லா ஃப்ராண்ட்லையும் தோற்று போனிய, ஒரு கான்யூனிஸே உன்னால் பிடிக்க முடியல, சுஜாக்கு அடி வாங்குற, அல் ஜெய்தூனில் அடி வாங்குற, அதனால் நீ ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதை தவிர உனக்கு எந்த வழியும் கிடையாது, கேப்டிவ்ஸையும் நீ மீட்க முடியாதுன்னு. இப்போ போராளிகள் எத்தனை இராணுவத்தினரை கைது செய்திருக்காங்கிறது தெரியல. ஏன்னா அபு உபைதா போராளிகளிடம் சிக்கிய ஒரு கைது சொன்னதுதான் கேப்டிவிட்டி இஸ் பெட்டர் தேன் டெத்துங்கிறது. அதை அவங்க வீடியோ போட்டதில் இருந்தால் இவன் கேனிபாலிசம் டைரக்ஷன் சொல்லக்கூடிய, நீங்கள் அவர்களை சரண்டர் ஆகிற மாதிரி இருக்கிட, சிக்கிக்கிட மாதிரி இருக்க சந்தேகத்திலே கொண்டுறணும். அங்கே கொஞ்சம் 4 போராளிகள் குழுக்கள் 4 திசையிலையும் இதானோன்னா சரி, நம்ம ஆள் சிக்கிக்குவான். இனிமேல் என்ன செய்வோம், டப்புன்னு நம்ம ஆட்களே கொலை செய்துட்டு இருக்கேன். இப்போ ஒழுங்காக சிந்திக்கக்கூடிய என்ன பார்ப்பான்னா, ஒரு யுத்தத்துக்கு போய் கடைசியில் நம்ம இராணுவத்தை நம்ம கொள்ளுகின்ற ஒரு போர்க்களம் நமக்கு தேவையான்னு ஆலோசிப்பான். ஏன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினதான் அவன் தான், திரும்ப போட்டாலும் அவன் அதில் நிற்பான் என்று நிற்க வழி இருக்கிறது என்று நாம் நம்புவதற்கு இல்லை. அடுத்தது, இந்த சர்ச்சில் ஒரு தாக்குதல் நடந்து பார்த்தீங்களா, அதில்
லெட்டின் பேட்ரியார்ச் ஆஃப் லெட்டின் சர்ச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸ் தான் முதல்ல கண்டித்தது, அதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸை பார்த்து நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களும் பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதையும் விட இது பரவாயில்லை என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் உங்களோட நிற்கிறோம். எங்களுக்காக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு நன்றி. ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி பார்க்கும்போதே இந்த கஷ்டத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பது போல் தான் இருக்கிறது. நாங்கள் உங்களோட நிற்போம். நீங்களே வெற்றி பெறுங்கள், அல்லது ஒரு போர் நிறுத்தம் வர வேண்டும், இந்த கூட்டுப்படுகொலை நிற்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார். அது உலகத்தில் உள்ள எல்லோருடைய இதயங்களையும் தொட்டு இருக்கிறது. அடுத்தது, வெஸ்ட் பேங்கில் நிறைய பெரிய அநியாயங்களை, மேற்கரையில் பல பெரிய அநியாயங்களை செய்து கொண்டிருக்க 13 வயசு பெண் குழந்தையை பாயிண்ட் பிளாங்கில் சுட்டு கொண்டு இருக்கானுவான். இதுவரைக்கும் 1000 பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் 2 வருஷத்தில். அடுத்தது 2200 செட்டிலர் தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது வந்தேரிகள் இதுவரைக்கும் 2200 முறை பாலஸ்தீன மக்களை தாக்கி இருக்கிறார்கள். 36,000 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு 2 வாரமாக போராளிகள் குழு பயங்கரமான எதிர்த்தாக்குதலை நடத்தின. இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்று அவங்க வெள்ளிக்கிழமையோடு ஒரு வாரத்தை முடிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. 47 ரெசிஸ்டன்ஸ் 378 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். நாங்கள் அங்கு, அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கினா, நான் அங்கேயும் சும்மா இல்லை, தாக்கிட்டு தான் இருக்கேன். அங்கே மிகப்பெரிய தாக்குதல், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மிகப்பெரியதொரு கவனம் அங்கே தள்ளப்படுகிறது. ஜெனின்லே நேற்று வீடு இடிப்பு வேலைகளை செய்திருக்கிறார்கள். இப்போ புது பிரச்சனை இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், ஜோர்டான் வேலிக்கு பக்கத்தில் கொஞ்சம் பேர் இறங்கி இஸ்ரேலுக்குள்ளால இருந்த பாதுகாப்பு படைகளை தாக்கிட்டு திரும்ப போயிட்டான். அது யார் தாக்குனா, யாருடைய உந்துதல்னு தெரியல. ஒரு செக் போஸ்ட்ல இருந்த 11 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அது ஒரு கொரில்லா வார்ஃபேர் மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த சைடு இருந்து ஒரு தாக்குதல் வந்திருக்கு. அதனால இஸ்ரேலு இனி கொஞ்சம் படைகளை அந்த பக்கம் நிறுத்தித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. அங்கே சொன்னா போக மாட்டேங்கிறான். ஏன்னா 24 மணி நேரமும் அலர்ட்டா இருக்கணும். அது எப்படி முடியும்? கொஞ்ச நேரமாவது அவன் தூங்கணும். தூங்குறது எங்க? ஆர்ம்டு பர்சனல் கேர் இதில் தான் தூங்கணும். அதனால அவர்கள் அங்கேயும் செல்ல வழி இல்லாமல் திணறுகிறார்கள். தன்னோட இராணுவம் 2 விதத்தில் இஸ்ரேலால் அழியுது. ஒன்று சூசைடு, இன்னொன்று இந்த நமது இராணுவத்தினர் சரண்டர் ஆவதாக இருந்தால் கொலை செய்துவிடு, சந்தேகப்பட்டாலே கொலை செய்துவிடு என்பது. இப்படி ஒரு இராணுவத்தை வைத்து அங்கே யுத்தம் நடைபெறுகிறது. அடுத்தது, நேற்று இந்த ஜூலானியை பற்றி, சிரியாவில் உள்ள ஜூலானியை பற்றி நம்ம ஒரு அறிக்கை போட்டோம். இதில் நேற்று இஸ்ரேல் ஹெட்ஸ் என்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் அல்லது இராணுவ அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சிரியாவில் ஆயுதங்களே இல்லாத குழுக்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஆர்ம்ஸ் ஃப்ரீ சிரியாவை, அதாவது ஆயுதங்கள் இல்லாத சிரியாவை உருவாக்கும்னு சொல்லி என்ன பண்ணானா, அகமது சாரா அல்லது ஜூலானியினுடைய எல்லா ஃபோர்ஸும் அடித்து நிமித்திட்டான். எல்லா இராணுவ தளவாடங்களையும் கட்டுமானங்களையும் இந்த சந்தடியில் அவனை யாருக்கு ஜூலானி ஹெல்ப் பண்ணனே அடிச்சிட்டான். நேற்று வழி இல்லாமல் சாரால் குட்ஸுக்கும் நத்தியானுக்கும் போர் நிறுத்தம் வந்திருக்கு. எங்கே? சிரியாவில். இந்த போர் நிறுத்தத்தில் ட்ரைபல்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியமாக இஸ்லாத்தை பின்பற்றி நாட்டுப்புறங்களிலே வாழக்கூடிய அந்த மக்களும் இந்த இவனுடைய ட்ரூஸு, அது சுவேதா பகுதியில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம். இவன் சரண்டர் ஆகி கடைசியில் என்ன ஆகி ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனான். நீ என்ன மெம்பரா? உன்னை இது பண்ணுறதுக்கு சிரியாவுடைய இடத்த, ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்பேஸ் யூஎன்ல உங்களுக்கு உண்டு, அதை உனக்கு தரலை. உன்னை இன்னும் டெரர் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கான். அது எடுக்கணும்னு சொல்லி தான் நீ என்ன செய்கிற, அங்கே மண்டிட்டு கிடக்கிறாய். ஆனால் என்ன ஆகி போனது என்று சொன்னால், நேற்று நம்ம ட்ரம்ப் சீஸ்ஃபயர் அறிவித்தாராம், எல்லாரும் ஒத்துக்கிட்டாராம். இதை டாம் பேரக்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய அமெரிக்க செயலாளர் அறிவித்திருக்கிறார். ஆகவே குறைஞ்சபட்சம் 100 பேர் செத்துக்கிட்டு இருந்ததாவது சிரியாவில் இப்போ நின்று இருக்கு. அது கண்டு மகிழ்ச்சி அடைவோம். இணைந்திருங்கள். எல்லா தகவலும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல் அக்ஸா பள்ளிவாசலில் அத்தனை கெடுபிடிகளையும் கடந்து பெரும்பாலும் புதன் வேளனில் செட்டிலர்ஸ் தொந்தரவு பண்ணிடுறான். ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை காலையே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 40,000 பேர் ஜும்மாவை தொழுது அல் அக்ஸா எங்களுடையதே என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.